ஆளுநர் மாளிகை தரப்பு தாவேக தலைவர் விஜயுடனான அந்த சந்திப்பு குறித்த விளக்கத்தை அளித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை 4 மணிக்கு ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒன்றை இன்றைய இரண்டாவது சந்திப்பின் போது தாவேக தலைவர் விஜயிடம் தெரிவித்ததாக ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. நிறைய பேர் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகவை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? ஆளுநருக்கு பெரும்பான்மை இல்லைங்கிறதுனால உங்களை நான் சீஃப் மினிஸ்டர் ஸ்வேரின் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் எதுவும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அது மாதிரி பேசல. அதாவது இருக்கிறதுல பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி, அதுக்கு பெரும்பான்மை சட்டமன்றத்தில் இல்லாம இருக்கலாம். தனிப்பெரும் கட்சியாக இருக்கும் பொழுது அந்த கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டு கவர்னர் அவர்கிட்ட சொல்லுவாரு, நீங்க இது நான் பார்லிமெண்ட்ல 1977ல YB சவான் அந்நேரம் காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்டரி பார்ட்டியோட லீடர் இருந்தாரு. அவங்களுக்கு காங்கிரஸுக்கு அந்நேரம் தனி பெரும்பான்மை கிடையாது. அப்ப அவங்க முதல்ல இவரைத்தான் கூப்பிட்டாரு, சஞ்சீவ் ரெட்டி. கூப்பிட்ட போது இவர் சொல்லிட்டாரு, இல்ல எங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, அதனால நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப கம்மியா இருந்தது, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப விஜய்க்கு ஷார்ட் ஆஃப் ஃபியூ சீட்ஸ். முதல்ல இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, விஜயை கூப்பிட்டு அவர் கேட்கும் பொழுது ஸ்வேரின் பண்ணணும். பண்ணிட்டு அவர் சொல்லலாம் 2 நாளோ 3 நாளோ 7 நாளோ, அதுக்குள்ள நீங்க அசம்பிளியை கன்வீன் பண்ணி உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்துல இப்படி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றதுக்கான ப்ரொவிஷனே கிடையாது. ஆனா அப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்கு, ஒரு மரபு இருக்கு. பல நீதிமன்றங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால நல்ல மரபு தான். நீங்க முதல்ல அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள்லயோ 3 நாள்லயோ 5 நாள்லயோ நீங்க எத்தனை நாள் சொல்றீங்களோ அத்தனை நாளைக்குள்ள அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு சொல்லலாம். ஏன் பிரசிடென்ட் சொல்லி பார்த்தா இதே தானே கர்நாடகால பண்ணாங்க. எடியூரப்பாவுக்கு அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத போது அவர் ஸ்வேரின் பண்ணாங்களே. பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெஜாரிட்டி சீக்கிரமா அசம்பிளியை கூட்டுங்கன்னு சொன்ன போது அவருக்கு மெஜாரிட்டி மஸ்டர் பண்ண முடியலனால அசம்பிளியை கூட்டாமலே அவர் ஓடி போயிட்டாரு. அதனால ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க கூடாது. அவ்வளவுதான். இதன் பின்னணியில அரசியல் ரீதியிலான காரணங்கள் இருக்கு. ஒருபுறம் தாவேக தலைவர் ஆதரவு கோரியது எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள், VCK அப்படின்னு இருக்கிறதுன்னு காரணத்தினால இது அரசியல் காரணத்தோடும் அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா பிஜேபி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. அந்த ஹிண்ட் இவர் விஜய் எடுத்துக்கல. பிஜேபி சொன்னாங்க, அவரை கொஞ்ச நாள் ஆள விடுங்க, என்ன இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் இவங்களுடைய சப்போர்ட்டை கேட்டிருந்தாருன்னா அல்லது காங்கிரஸ் சப்போர்ட் எல்லாம் கேட்காமலே இருந்திருந்தாருன்னா கூட அவருக்கு அந்த சட்டமன்றத்துல நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும்போது மிஞ்சி போனா இவங்க NDA வெளிநடப்பு பண்ணிருப்பாங்க. அதாவது உள்ள இருந்து வாக்கு அளிக்காம இருந்திருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு 6 மாசம் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். DMK விங்க மட்டும் அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டா அவங்க எல்லாரும் சேர்ந்து 70 தானே வர்றாங்க, இவர் 108. அப்ப இவருக்கு அடுத்த 6 மாசத்துக்கு கன்வீன் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கும். ஆனா அந்த ஹிண்ட் அவர் எடுத்துக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு தெரியுது. இன்னைக்கு தேதிக்கு அவர் பிஜேபி கூட அலைன் பண்றதை விரும்பாதவரா இருக்காரு. இன்னைக்கு தேதிக்குன்னு சொல்றேன். பின்னாடி அரசியல் எப்படி நிலவு மாறும்னு தெரியாது. அது பிஜேபிக்கு பிடிக்கலங்கிறதுனால இப்ப கவர்னர் மூலமா டைட் பண்றாங்க. 108 தான் இருக்கு, மீதி எங்கன்னு கேட்கறாங்க. மிக்க நன்றி திரு பாலச்சந்திரன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த மாலை 4 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்.